இப்போ இந்த ரெக்டாங்கிள் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளர் வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 120 பேக்ரவுண்ட் பிளர் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ எந்த எஃபெக்ட்டுமே மாறின மாதிரி தெரியல. இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேயரை, இந்த ரெக்டாங்கிள் லேயரை இந்த சர்க்கிள் லேயருக்கு மேலே நான் கொண்டு போகிறேன். கொண்டு போனதுக்கு அப்புறமா இப்போவும் எந்த சேஞ்சஸும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இதுக்கப்புறம் நான் இந்த அப்பியரன்ஸில் ஃபில்லில் கலர் வந்து ஃபுல் ஒயிட்டில் வச்சுருந்தாலும் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ஆனால் இந்த ஃபில்லோட ஒப்பாசிட்டியை 100லேருந்து ஒரு 40க்கு கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு இப்போ அந்த எஃபெக்டோட டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் லேயர் மேலே கொண்டு போகும்போது ஒரு ஃப்ரீஸான ஒரு கிளாஸ் எஃபெக்ட் ஒன்று, ஃப்ராஸ்டட் கிளாஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கலர் மேலே ஓவர் பண்ணாலும் இன்னொரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும்.